ஹாய்ங்க, நான் பிரியா. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எப்படி 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். பொள்ளாச்சியில் ஒரு வேலை இருந்ததுங்க. பொள்ளாச்சி போயிட்டு அப்படியே ஆலியார் டேம் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். லட்சிதாக்கு ஜோஷ்னிக்கும் லீவு தான், அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தோங்க. ஆலியார் டேம்குள்ளேயே பார்க் இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளேயே ப்ளே ஏரியாஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தூரியெலாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் பே பண்ணி தாங்க நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் விளையாடி முடிச்சுட்டு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போனால் மேலே டேமை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கங்க. அதனால் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போனோம். லட்சிதா கூட நடக்க மாட்டான்னு நினச்சேங்க. ஆனால் அவளே ஃபுல்லாக நடந்து வந்துட்டா. ஆனால் நம்மளால தான் ஏற முடியல. மேலே போனாங்க, தண்ணியே இல்லைங்க. டேம் ஃபுல்லாக வறண்டு போய் கிடக்குது. பயங்கரமான வெயில். ஆனால் அந்த வெயிலுக்குமே அந்த டேமை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. மதியானம் எப்படியும் ஒரு மணி இருக்கும் பாருங்கள். சுத்தமாகவே தண்ணி இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செம்ம வெயில். டேம்லேயும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எங்கேயுமே நடக்கலைங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருந்தது அப்போவே. அதனால் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த டேமுக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா என்னை சின்ன வயசில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கங்க. அதுவும் பஸ்ஸில் தான். இங்கே அங்கேருந்து போய் டேமெல்லாம் பார்த்துட்டு கீழே மீனெல்லாம் விற்பாங்கங்க. வாங்கி சாப்பிட்டு மங்கி ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சு சிக்கன் பிரியாணியில் செஞ்சு சம்பளத்தில் போட்டுட்டு பஸ் ஏறிடுவோங்க. அங்கே போய் தண்ணியில் விளையாடிட்டு சாப்பிடுவோம். என்னமோ தெரிலைங்க, தண்ணியில் விளையாடிட்டா மறுபடியும் பசிக்கும். மறுபடியும் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். குரங்குங்க தொல்லை ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம என்ன வச்சாலும் தூக்கிட்டு போயிடும். இப்போ தண்ணியே கம்மியாக தாங்க போகுது. நாங்கள் போகும்போதெல்லாம் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக போகுங்க. அந்த லாஸ்ட்லேருந்து சறுக்கிட்டு வந்தோம்னா பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் தண்ணி போய்கிட்டே இருக்கும். தண்ணி ஃப்ளோவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி வந்து தண்ணி ஃப்ளோவும் கம்மியாக தான் போகுது. அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தியாகவும் இல்லை. அங்கங்கே தேங்கி தான் நின்றுட்டு இருந்தது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. அதனால எல்லோரும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க. இதில் லட்சிதாவுக்கும் ஜோஷ்னிக்கு தான் ரொம்ப ஹாப்பி. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி நமக்கு எக்ஸாம் லீவ் விட்டுட்டாங்கங்க. நீங்கள்லாம் எங்கெங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் எங்கேயும் போகிறதுக்கு பிளான் பண்ணலைங்க. பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.